இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழா நாகப்பட்டினத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்திய தேசத்தினுடைய காவலர்களின் பிரதிநிதிகளாய் இவர்கள் அணிவகுத்திருக்கிறார்கள். காவல்துறை மழையிலும் பெரும் பணியிலும் கடும் வெயிலிலும் தேசத்தை பாதுகாக்கிற முப்படை வீரர்களின் பிரதிநிதிகளாய் திறந்த அணிவகுத்திருக்கிற வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். யுத்தம் எதுவாயினும் அதனைத் தொடர்ந்து சமாதான வெண்புறா மற்றும் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்ட ஆட்சியர், சட்டம் ஒழுங்கில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்கள் கௌரவிக்கப்பட்டு 110 பயனாளிகளுக்கு 7,41,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் வழங்கினார். சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திருப்பி சுந்தரராமன், தொடர்ந்து சக்திவேல் காய்கறி விதை தொகுப்பை பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து வேளாண்மை துறையிலிருந்து நலத்திட்ட உதவிகளை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். வெங்கடாச்சலபதி மின் தெளிப்பானை பெற்றுக் கொள்கிறார். வேளாண்மை துறையின் மூலமாக மின் தார்பாலின் பெற்றுக் கொள்கிறார். இளம் விழுதுகள் டீப்பின் சிறப்பான பணிக்காக ஒருங்கிணைப்பாளர் ஆதி உதயகுமார் பாராட்டு சான்று பெறுகிறார். கேசவன் அவர்கள் நாகப்பட்டினம் லீனஸ் வட்டார கல்வி அலுவலர் சிறப்பான பணிக்காக இஎன்டி துறையில் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்று பெறுகிறார். மணிமேகலை தேர்வு நிலை கணக்கர் அவர்கள் பாராட்டு சான்று பெற்றுக் கொள்கிறார்கள். சுபாஷ் இளநிலை உதவியாளர், அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. இதில் நாட்டுப்புற பாடல், தேசபக்தி பாடல் மற்றும் இந்திய கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பசுமையாய் ஒரு பாரதம்